இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கின்ற மூன்றாவது அதிகாரம். இந்த மூன்றாவது அதிகாரத்தில் கடவுள் நமக்கு 3 முக்கியமான செய்தியை எடுத்து வைக்கிறார். 1, சாத்தானின் தோற்றம். 2, மனிதனுடைய கீழ்ப்படியாமை. 3, கடவுளின் இரக்கம். முதலில் சாத்தானின் தோற்றம். இறை ஆற்றலுக்கு அப்புறம், இறைவன் செய்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் அப்புறம் இன்று சாத்தான் என்ற ஒருவன் உள்ளுக்கு வருகிறான். அவனுடைய அந்த எதிர்மறை செயல்பாடுகள், சூழ்ச்சிகள் இந்த அதிகாரத்தில் வெளிப்படுகிறது. அவன் பாம்பின் தோற்றத்தில் ஏவாளை சீண்டுகிறான். இந்த பாம்பின் தோற்றத்தில் அந்த சாத்தான் அவனுடைய வாழ்க்கை தன்மையை, என்ன ஓட்டத்தை மாற்றுகிறான். என் அன்புக்குரியவர்களே, அன்று அந்த தோற்றத்தில் வந்து சாத்தான் ஏவாளுடைய என்ன ஓட்டத்தை மாற்றியது போல, இன்றும் இதே சாத்தான் பாம்பின் வடிவில் அல்ல, ஏன் நம்முடைய அலைபேசி, தொலைபேசி, என்னுடைய ஊடகங்களுடைய நிகழ்வுகள், இதன் வழியாக நம்முடைய எண்ண ஓட்டங்களையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார். 2, கீழ்ப்படியாமை என்ற முதல் பாவம் இங்குதான் ஆரம்பமானது. அதன் வழியாகத்தான் தண்டனை உருவானது. அதைத்தான் இன்றைய இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். 3, கடவுள் அவர்களை தண்டித்தாலும், கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்று அவரை ஏசினாலும் அவர் இரக்கம் உள்ளவர். அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. இந்த நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம், வெட்கப்படுகிறோம் என்று நினைத்து அவர்கள் இளையாள ஆடை நெய்து போட்டிருக்கும் பொழுது அது ஒரு நாளைக்கு தாங்காது. இவன் கஷ்டப்படுகிறான் தெரிந்த உடனே தோளாலான ஆடையை அவர்களுக்கு அவர் அணிவிக்கிறார். அதுதான் கடவுளுடைய இரக்கம். அன்புக்குரியவர்களை, நம்மையும் கடவுள் இரக்கத்தோடு உற்று நோக்குகிறார். இதோ அந்த ஒரு எண்ணத்தோடு கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் வரும் இந்த சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடிக்க, நம்முடைய எண்ண ஓட்டங்களை சரி செய்ய நாம் இறை வார்த்தையை வாசிப்போம், அதை உன்னிப்பாக கேட்டு செவிமடுப்போம். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்து உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும், கண்களுக்கு களிவூட்டுவதாகவும், அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னிடமிருந்த கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். மென் காற்று வீசிய பொழுது தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றிருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன்,
என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். அவர் பெண்ணிடம், உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன். வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய். ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய். அவனோ உன்னை ஆழ்வான் என்றார். அவர் மனிதரிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்டக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் நீ உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும். வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் உழைத்து நீ உணவை உண்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணியச் செய்தார். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவனாகிவிட்டான். இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக்கூடாது என்றார். எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்திவிட்டார். ஏதேனின் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெரும்புகளையும் சுற்றிலும் சுழலும் சுடரொளி வாளையும் வைத்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.